ஒரு உழுக்கலில் இப்படிப்பட்ட முக்கிய பணிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு முக்கியமான காரியத்தை மீனாட்சி அன்னை மூலம் ஒன்றை தீர்மானிப்பார்கள். இதில்தான் கொஞ்சம் சங்கடங்கள். எதற்கும் பயன்படாத ஒரு சில நிலங்களை மேலே இருந்து மண் தூவி கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மணல் காடாக்கி விடுவார்கள். அந்த மணலின் ஆழம் கடலின் ஆழத்தை போல் 1 மடங்கு அதிகம். ஆனால் இதைவிட மீனாட்சி செய்யும் முக்கிய பணி ஒன்று, கடலை திசை திருப்புவது. ஒட்டுமொத்த கடலையும் ஒரே இடத்தில் கூட்ட, அப்படி கூட்டும் போது எழும் அலை 3000 அடி தூரம் அப்படியே எழுந்து புஷ் என்று கிளம்பி வானை நோக்கி ஒரு மாபெரும் கொடி கம்பம் போல் உயர்ந்து அதன் பின் தணிந்து ஓரிடத்தில் குவிய, இப்போது அவருக்கு மேலே இருந்து ஒரு முக்கிய நபரிடமிருந்து தகவல் வரும். இம்முறை 5 கண்டங்கள் போதும், அல்லது 6, 7 இப்படி பிரிக்க சொல்ல மீண்டும் மீனாட்சிக்கு வேலை. ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு கடலை, அதிலும் ஒன்று போல் சேர்ந்திருக்கும் கடலை தனித்தனியாக பிரிப்பதுதான் அவர்களுக்கே கடினமான பணி. அந்த பணியில் ஓயாமல் மீனாட்சியும் அவரும் பொறுப்பாளர்களும் இரவு பகலாய் பாடுபட்டு 100 வருடங்கள் சமன் செய்து, கடலை இது மிகப்பெரிய கடல், இது அடுத்த கடல், இது செங்கடல், இது குட்டி கடல் என்று வரிசைப்படியாய் பிரித்து கண்டங்கள் உருவாக்கி விடுவோம். உருவாக்கிய பின் இப்போது அவர் செய்வதுதான் கொஞ்சம் ஆன்மாவிற்கே மூச்சு முட்டும் பணி. அதாவது வானில் ஓசோன் படலத்தை பூமியை போர்வை போல் மூடச் செய்வது. ஆம், இப்படி மூடச் செய்யும் போது அந்த ஓசோன் படலத்தில் அவரே மாட்டிக்கொள்வார். காற்று மண்டலத்தை இழுதற்குள் பூமிக்குள் சேர்க்க வேண்டும். விளக்கமாக சொல்கிறேன். ஒரு புறத்திலிருந்து அவரின் உதவியாளர்கள் விதவிதமான 245 காற்று வகைகளை பூமிக்கு ஊதிக்கொண்டிருக்க, இன்னொரு புறமாக ஓசோன் படலம் ஓ என்ற இரைச்சலுடன் வானத்தை மூட ஆரம்பிக்கும். காற்றின் வேகத்தை போல் 3000 மடங்கு பறந்து தன் இறக்கையை விரித்து பறந்து வானளாக சூழ்ந்து வர, இறுதியாய் மூடுவதற்குள் எல்லா காற்றும் உள்ளே வர வேண்டும். இதில்தான் மனிதனுக்கு ஒவ்வொரு காலத்திலும் வந்து சேர வேண்டிய வியாதிக்குரிய கிருமிகளை ஒவ்வொன்றாக அளந்து அளந்து திரு வைத்தீஸ்வரன் அவர்கள் உற்ற ஓசோன் இரைச்சலுடன் போர்வையை சூழ, காற்றுக்கள் புஷ் புஷ் என்று உள்ளே வந்து கொண்டிருக்க, இதை கீழே கடல் தாங்காமல் கொந்தளிக்க, எங்கள் பெருமூச்செல்லாம் ஓகே என்ற சிக்னல் மேலே அந்த மாமனிதர் கொடுக்கும் சர்டிபிகேட் இருக்கும். இந்த ஓசோன் படலம் என்பது எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிய வைப்பது எங்கள் கடமை. அதாவது பூமியை சுற்றி போற்றப்படும் ஒரு புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி. இப்போது ஏதாவது ஒரு பூமியில் இந்த ரிஸ்கான ஓசோனும் காற்றும் ஒரே பிரசவமாய் ஒரே டைமிங்கில் நடக்கும்போது ஆக்சிஜன் மட்டும் மாட்டிக்கொண்டால் அந்த பூமிக்கு உயிரினங்கள் இல்லை என்று முடிவு செய்வோம். அதேபோல் உதாரணத்திற்கு சொன்னால், 1994-95 வியாழன் கிரகத்தில் மோதிய ஷூ லெவிமேக்கர் என்ற விண்வெளிக்கல் படு பயங்கரமாக மோதி வியாழன் கிரகத்தில் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தையே உண்டு செய்த போது அதிலிருந்து எழுந்த சத்தம் 1000 அணுகுண்டுகள் வெடித்தமைக்கு சமம். அப்படி சத்தமிடும் போது அதன் அதிர்வுகள் மெல்ல மெல்ல டிராவல் செய்து அண்டை மால்களை தாக்கும். அப்படியே கொஞ்சம் உள்ளே நுழைவோம். லெவிமேக்கர் மோதிய போது இன்னொரு அரிய விஷயம், என் மானிடனே, அமெரிக்கா செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் அனுப்பி படம் எடுக்க செய்து தூண்டி துருவினார்கள்.